என் மைக்கை பிடித்து ஆணித்தரமாக சொன்ன விஷயம் இப்படி நடக்கும்னு நான் நினைக்கல. கதரும் திமுக கடைசியா கேட்டாரு பாருங்க. நீதிமன்றம் போட்ட உத்தரவை மதிக்காமல் இருந்தால் நீங்கள் எப்படி முதல்வர்? நீங்களும் அரசாங்கம் தானே சார். உங்க மனைவி கோவிலுக்கு போறாங்க, ஆனா கோவில்ல தீபம் ஏற்ற தீர்ப்பு வந்தால் செய்ய மாட்டீங்க என வெளுத்து வாங்கி விட்டார். பொதுவாக வழக்கம் போல ஸ்டாலின் இந்துக்கள் இந்த விஷயத்தை பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் என நினைத்திருக்கலாம். ஆனால் மதுரையில் நடந்த விஷயத்தில் சென்னையில் சாமானிய பெண்மணி பேசிய விஷயமும் தனது மனதில் பட்டதை அவர் கொட்டி தீர்த்த விஷயமும் இப்போது மக்களின் மனநிலை என்ன என்பதை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது. சார், அவரும் கவர்மெண்ட் தான். கவர்மெண்ட் ஒரு உத்தரவு அவரே மதிக்கலனா அவரும் ஒரு சிஎம் தானே. அப்போ அவருக்கு தானே அது ஒரு சட்டத்திட்டம் எல்லாருக்கும் பொதுமக்களுக்கு அதே தான், சிஎம்மாக இருந்தாலும் அதே தான், பொதுமக்களுக்கு என்னவோ சிஎம்க்கு அதே தான். அப்போ அவர் ஒய்ஃப் மட்டும் அந்த கோயிலில் போய் சாமி கும்பிட எல்லா அதிகாரம் இருக்கும்போது ஏன் எங்களுக்கு இல்லை? ஏன் தமிழ் மக்களை ஒதுக்குறீங்க? முஸ்லீம் அது மாதிரி பண்ணுறாங்களா? கிறிஸ்டின் அது மாதிரி பண்ணுறாங்களா? இல்லையே. ஏன் எங்களை மட்டும் ஒதுக்குறீங்க? பாரம்பரியத்தை ஏன் அழிக்கிறீங்க? ஆதி காலத்துலேருந்து இருக்குல்ல, இப்போ ஏதோ தடைப்பட்டது நீதிமன்றத்திலே அப்போ கோர்ட்டை சிஎம் அவமதிக்கிறாரா? அப்போ அவருக்கு ஒரு சட்டம், பொதுமக்களுக்கு ஒரு சட்டமா? நாங்கள் எல்லாமே வரி கட்டுறோம், எல்லாமே செய்யணும்ல. எல்லாத்துக்கும் வரி வாங்குறாரு, டேக்ஸ் கட்டுறோம், எல்லாமே பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது எங்களுக்கு ஏன் உரிமை இல்லை? நாங்கள் ஏன் கோயில் உள்ள போகக்கூடாது? அப்போ தமிழ் மக்கள் அவமானப்படுத்துறீங்களா? அப்போ அவங்க வீட்டில் போய் சாமி கும்பிடலாம், மேடம் போய் கும்பிடலாம், செய்யலாம், எல்லாம் பண்ணலாம். அப்போ நாங்கள் போகக்கூடாதுன்றதுக்கு என்ன இது? என்ன சட்டம் இது? என்ன சட்டம்? அப்போ அவர் ஏன் அவமதிக்கிறாரு? அப்போ அவங்க வீட்லேயும் போகக்கூடாது. எல்லாருக்கும் பொது சட்டம் தானே. அது எப்படி கவர்மெண்ட் அவரை அவமதிப்பாரா? கோர்ட் ஆர்டரை அப்போ அவர் அவமதிக்கிறாருன்னா அப்போ இது என்ன காரணம்? அப்போ இது யார் தான் இதுக்கு பதில் சொல்றது? அப்போ எப்படி இங்கே கோர்ட் உத்தரவு கொடுக்கும்? அப்போ கோர்ட்டை அவமானப்படுத்துறீங்களா? இது கோர்ட்டே அவமானப்படுத்துற மாதிரி இருக்கு. இது கோர்ட்டோட அவமானம். எங்களுக்குன்னு ஒரு உரிமை இருக்கு. எங்கள் உரிமையே நாங்கள் விட்டு கொடுக்கணும். தமிழ் சாமி வேணாம், இப்போ முஸ்லீம் அம்மா சொல்கிறாங்களா? கிறிஸ்டின் அம்மா சொல்கிறாங்களா? அவங்க ஏதாவதுனா எல்லாம் ஒன்று கூடுறாங்களா? ஏன் தமிழ்நாட்டில் யாரும் தமிழர் ஒத்துக்கூட மாட்டீங்க? ஏன் அதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்க? அப்போ நீங்கள் ஷூட்டிங் ஆர்டர் போடுவீங்க, அப்போ அது உங்கள் மனைவிக்கும் போடணும். அப்போ சிஎம் என்ன தான் பண்ணுறாரு?